இடைநிலை ஆசிரியராக இருக்கேன். இது வந்து என்னுடைய 4ஆம் வகுப்பு மாணவி. நாங்கள் ஆக்சுவலாக இந்த உதயநிலவு கடைக்கூடம் நடத்தும் இந்த விழாவிற்கு முதன்முறையாக வருகை புரிஞ்சிருக்கோம். எங்களுக்கு இந்த வாய்ப்பு எப்படி வந்தது அப்படின்னா, ஆடுதுறை அப்படிங்கிற இடத்துல எங்களுடைய மாவட்டத்தில் அன்பாலயா நாடக சபா கலைக்குழு இருக்குது. அங்கே நாடக விழா நடக்கும் பொழுது உதயநிதி ஐயா அங்கே உதயநிலவ ஐயா அங்கே வந்திருந்தாங்க. அப்போது எங்கள் குழந்தைங்களை அங்கே கலை நிகழ்ச்சிக்காக அழைச்சிட்டு போகும்போது எங்களுடைய கலை நிகழ்ச்சியை பார்த்துட்டு அவங்க எங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் எங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு இங்கே அந்த நிகழ்ச்சியை நீங்கள் கொடுக்கணும், நாங்கள் ஒரு கண்ணகி வேடம் அணிய வச்சு அங்கே நிகழ்ச்சி நடத்தினோம். அதில் பார்த்து தான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இங்கே எங்களை அழைச்சிருந்தாங்க. இப்போ இந்த நிகழ்வில் இந்த பாப்பாவை நான் கண்ணகியாகவும் இங்கே பேச வச்சுருக்கேன். வடக்குறை காதை செய்யுள் பகுதி முழுவதுமே சொல்ல வச்சுருக்கேன். எங்களுக்கு இங்கே சாவித்திரிபாய் பூலே விருதும் இவங்களுக்கு தங்கத்தாரகை விருதும் இன்னொரு மாணவிக்கும் தங்கத்தாரகை விருதும் வழங்கப்பட இருக்கின்றது. ரொம்ப மகிழ்வாக இருக்குது. அந்த நிகழ்வுனால தான் எங்களுக்கு ஐயாவுடைய அறிமுகம் கிடச்சி இன்றைக்கி இந்த கொடுமுடி வரைக்கும் நாங்கள் வந்திருக்கோம். மிக்க நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள் மேம். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் மேம். எங்களுக்காக அந்த சில வரிகள் ஏதாவது கண்ணகி வசனங்கள் அந்த மாதிரி ஏதாவது சேனல் நேயர்களுக்காக செஞ்சு காட்டுறீங்களா மேம்? செஞ்சு காட்டுறேன். ஓகே, வாழ்த்து செய்யுங்க. காவலரே காவலரே, காவியும் நீரும் கையில் தனிச்சிலம்போம், ஆவிக்குடைய வடிவோடு ஒருத்தி வந்திருக்கிறார் உன்னை சந்திக்க என்று உன் மன்னனிடம் போய் சொல், உடனே சொல். சொல்ல மாட்டீர்களா? நகருங்கள். அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோலத்தில் வரும் நீ யார்? புறாவிற்கு உடல் தந்து புகழ்பெற்ற மன்னனின் வரலாற்றை தேர்காலியில் மகனையிட்டு நியாயம் காத்த மன்னு நீதி சோழனது பெருங்கதையை நீதியின் இலக்கணம் பெற்ற பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால சோழனது பூம்புகார் எனது ஓர் பெருவணிகன் மாசாத்துவானின் மருமகள். என் பெயர் கண்ணகி. உன் முறையீடு என்னவோ? கடல் கடந்து கொடி கட்டி ஆழுகின்ற அந்த கொடி கம்பம் முறிந்து விழ அயல் நாட்டினர் இகழ்ந்துரைக்க உனது கொடுங்கோலிட்ட அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதை அறிந்திடுக அரசே, அறிந்திடுக. ஓ சிலம்பு திருடிய கல்வனின் மனைவி, போதும். யாக வரையினும் நாக்காக்கமன் நான் நாக்காக்க யார் கல்வன்? என் கணவரா கல்வன்? இல்லை இல்லை, அவர் கல்வன் என்று குற்றம் சாட்டிய இந்த கயவர்கள் தான் கல்வர்கள். கல்வனை தமிழகத்தின் நீதி கொல்லாமல் விடாது என்று உனக்கு தெரியாதா? இலக்கண முறைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனே, உனது நாட்டின் எதற்கு பெயர் நீதி? நல்லால் வகுத்ததோ நீதி? அல்ல அல்ல, வல்லால் வகுத்ததே நீதி. அதனால் தான் நான் வணங்குகின்ற என் தெய்வத்தை, என் வாழ்வு கருவூலத்தை சாவு படுகொலில் தள்ளிவிட்டீர்களா? இதற்கு பேரா நீதி? இதற்கு பேரா நேர்மை? இதற்கு பேரா நியாயம்? உனக்கு பெயரா அரசு? நிறுத்தே. உன் கணவனிடம் இருந்தது கோப்பிரந்தேவியின் சிலம்பு. கோப்பிரந்தேவியின் சிலம்பு அல்ல, கோவலனின் தேவியாம் என்னுடையது. நம்ப முடியாது என்னால். நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான். குற்றவாளி நீ. நான் குற்றவாளியா? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன்னிடம் இல்லை. இதோ இருக்கிறார்களே பெருந்தன்மை பெரியோர்கள், இவர்களே இப்போது நீதிபதிகள். இவர்களே உரைக்கட்டும் நல்ல தீர்ப்பை. வழக்குக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் இதோ இந்த சிலம்புத்தான். இதற்கு இணையான மற்றொரு சிலம்பைத்தான் என் கணவர் விற்க வந்தார். அப்போது இந்த மாப்பாவிகள் அவரை கொன்று குவித்து விட்டனர். அப்படியானால் கோப்பிரந்தேவி அணிந்திருக்கும் சிலம்பு அவைகளில் ஒன்று என்னுடையது. அடையாளம் மெய்ப்பித்து என்ன பயன்? உயிர் போன என் கணவரை எழுப்பி தருவீர்களா? வெட்டுண்ட தலை ஒட்டி தருவீர்களா? முடியாது, உங்களால் முடியாது. உனது மனைவியின் பழைய சிலம்பில் உள்ளவை முத்துக்களா மாணிக்கங்களா?
முத்துக்கள், எனதில் உள்ள பரல்கள் மாணிக்க பரல்கள். அப்படியா? இதோ கோபிரந்தேவியின் சிலம்பு. அடுத்த சிலம்பு மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, இரத்த துளிகள், தர்மத்தின் கண்கள் விழுகின்ற இரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. அமைச்சர்களே, அறம் கூறும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? பாய் அடித்து விட்டதா? அண்ணா, அந்த தலை குனியாமல் வழிநடத்தும் உனது வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? அநீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக? மாபாதகம் புரிந்த உனக்கு மணிமூடி எதற்காக? அழு, நன்றாக அழு. என்னை காலமெல்லாம் அட வைத்த காவலனே, அழு, நன்றாக அழு. என் கணவனை, என் காதலனை துடிக்க துடிக்க கொஞ்சம் பாவி, அழு, நன்றாக அழு. அழியட்டும், ஒழியட்டும், எல்லாம் அழியட்டும். என் நெஞ்சை எரித்த நெருப்பே, மதுரையே எரியட்டும், தீப்பொறி பரவட்டும். என் பேர் ரேவதி. இது என்ன ஃபீல்டில் இருக்கீங்க மேடம்? நான் நாடகத்துறையில் இருக்கேங்க. சரி, எத்தனை வருஷக்கலாமா? இதில் நான் 5 வருஷமாக இருக்கேன். சரிங்க மேடம். ஏதாவது டைலாக் எங்களுக்காக நேயர்களுக்காக பேசுங்க. நீங்கள் என்ன டைலாக் வேணும்னு சொல்லுங்கள், அந்த டைலாக் நான் சொல்லிடுறேன். கேளுங்க, எந்த டைலாக் வேணும்னு சொன்னால் தானே நாங்கள் சொல்ல முடியும். இங்கே பாருங்கப்பா, என்னோட பேர் ரேவதி, நான் இருக்கிறது கொடுமுடி. அந்த மாதிரி டைலாக் சொல்லுங்க. இல்லை பிடிச்ச டைலாக். காவேரி ஆறு, மகுடேஸ்வரர் கோயில் இங்கெல்லாம் சிறப்புங்க. ஆமாங்க, இங்கே கொடுமுடியில் ரொம்ப சிறந்தது எதுன்னா மகுடேஸ்வரர் கோயில் தான். கொடுமுடிக்கு ரொம்ப ஃபேமஸ் அதுதான். இங்கே வந்தால் கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்கள் மகுடேஸ்வரர் கோயிலுக்கு போகாமல் வரதில்லை. ஏன்னா எங்கள் வருஷத்தில் 4 நாள் நாங்கள் இங்கே தான் இருப்போம். இந்த மண்டபத்தில் தான் எங்களுக்கு வந்து ராமகாலில் தான் எங்களுக்கு வருஷம் எங்களுக்கு 2 நாள் நாடகம் நடக்கும். 2 நாள், 1 நாள் ஈவென்ட் ஃபங்க்ஷன், 2 நாள் நாடகம். இப்போ வந்து உதயநிலவு கலை கொடுத்ததுக்காக நாங்கள் ஈவென்ட் ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கோம். சரிங்க மேடம். அதான் அப்புறம் இங்கே அந்த கேபிஎஸ் சுந்தராம்பாள் அம்மா அவங்களோட கலைத்துறை சார்பாக தான் இப்போ இவங்கெல்லாம் உருவாகியிருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக. கேபிஎஸ் சுந்தரம்மாள் தான் எங்களுக்கு டிசம்பர் மாதம் வரும். அவங்களது டிசம்பர் மாதம் தான். சரி சரி சரிங்க மேம், நன்றிங்க. நன்றி. டாக்டர் உமா மகேஸ்வரி, கோபிச்செட்டிப்பாளையம் பிகேஆர் மகளிர் கல்லூரியுடைய உதவி பேராசிரியர். இப்போ நான் இங்கே வந்திருக்கிறது வந்து சாவித்ரிபாய் பூலே சிறந்த ஆசிரியருக்கான விருது பெறுவதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த உதயநிலவு சார் இந்த ப்ரோக்ராம் கொண்டு வர்றது, இப்போ எல்லாருமே பணத்துக்கு தான் மதிப்பு கொடுக்குறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா பணம் வசதி இல்லாத தகுதியுடையவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி தகுதியுடையவர்களை முன்னேற்றுவதற்கான ஒரு அடையாளமாக தான் இந்த நிகழ்ச்சி வந்து இவங்க நடத்துகிறாங்க. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வசதி இல்லாதவர்களும் ஆகட்டும், ஒரு வயது வித்தியாசம் பாராமல் திறமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த திறமைகளை ஊக்குவிக்கும் பொருட்டாக இந்த உதயநிலவு கலைக்கூடம் வந்து இந்த இதை நிகழ்த்திட்டு இருக்கிறாங்க. அதனால் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். அவர்கள் நீடூடி வாழ்வதற்காகவும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. வணக்கம் நேயர்களே, நாங்கள் வந்து திருப்பூர்லேருந்து வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாய் இலவச கல்வி ஆண்டு விழாக்கோசரம் வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா நிகழ்ச்சி நல்லா சிறப்பாக நடந்தது. நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம். பல விஷயங்களை கல்வி சம்பந்தமான விஷயங்களும் சரி, நம்ம பரதநாட்டிய கலைகளும் சரி, பல விஷயங்களை கற்றுக்கிட்டோம். ஒரு மனுஷன் எப்படி வாழணும், என்ன கலைகள் நம்ம கற்றுக்கணும், இதெல்லாம் பல திறமைகள் டாக்டர்ஸு நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய அவார்டு கொடுக்கறதுக்கு இன்னும் ரெடியாக இருக்குது. பல திறமைகள் மக்கள்கிட்ட இருக்குது. நம்ம மனுஷ ஜென்மம் வந்து இறைவன் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம் இந்த கலை நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டது. இது போக நல்ல நிகழ்ச்சிகள் இன்னும் மீண்டும் மீண்டும் வரணும். அப்போ தான் மனிதனுக்கு ஒரு ஊக்கம் அப்படிங்கிறது வந்து எல்லா மக்களுக்கும் இந்த நிகழ்ச்சி மூலியம் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சின்ன பிள்ளை வந்து சிவபதிகாரம் இதெல்லாம் பாடுது. அந்த காலத்தில் நாட்டிய மக்கள் கலைகள்லாம் மறந்து போன விஷயங்களில் வந்து திருப்பி ஞாபகப்படுத்துறதுனால மன நெகிழ்ச்சியாக இருந்தது. இந்த விஷயம் சாப்பாடு நல்லா பிரமாதமாக இருந்தது. அவார்டு இனிமேல் கொடுக்க போகிறாங்க. இந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டு மிக்க நன்றி. ஓகே, தேங்க்யூ சார். ரொம்ப சிறப்பாக. நான் என்னப்பா பேசுறது, எனக்கு சரிங்கம்மா. என்ன கல்விக்கு வந்திருக்கோம்? தாய் இலவச கல்விக்கு வந்திருக்கோம். நல்ல நிகழ்ச்சி நல்லா நடந்துச்சு, நல்லா இருக்குது. அதே மாதிரி கடைசி வரைக்கும் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். ஓகே, நன்றிங்கம்மா. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஈரா சுப்புலட்சுமி. நான் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை ஒன்றியத்தில் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக இருக்கிறேன். இந்த ஹேமலதா அம்மா வந்து எனக்கு ஒரு நாள் தான் பழக்கமாச்சு. என்னுடைய மாணவி வந்து என்ன
விபரீதங்களின் விவாத மேடைன்னு சொல்லி ஒரு கதை எழுதியிருக்காங்க. அதை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டுட்டு உங்கள் ஸ்டூடெண்ட் நல்லா எழுதியிருக்காங்க, நல்ல திறமையாக இருக்காங்க, அந்த குழந்தைய வந்து நான் மீண்டும் மீண்டும் ஊக்குவிக்கணும், அதுக்காக அவங்களுக்கு ஒரு அவார்டு நான் தந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஞாபகமாக ஒரு நாள் தான் நாங்கள் பார்த்தோம். ஆனால் 6 மாதம் ஆச்சு. அது ஞாபகமாக எங்கள் 2 பேரையும் வச்சுருந்து நேற்று ஃபோன் போட்டு நீங்கள் கண்டிப்பாக வரணும், உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக நான் வந்து விருது வழங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நானும் என்னுடைய மாணவியும் வந்திருக்கோம். காலையில் கலை நிகழ்ச்சிகள் ரொம்ப அருமையாக இருந்தது. மனசுக்கு கண்ணுக்கு வந்து கரகாட்டம் அருமையாக இருந்தது. காதுக்கு செவிக்கு இன்பம் வந்து நாதசுர இசை மிக அருமையாக இருந்தது. அந்த ஒரு பாப்பா கூட சிலப்பதிகாரத்தை பற்றி பேசிச்சு, மிக அற்புதமாக இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது சார். நன்றி. ஓகே, நன்றி. ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. அந்த பாப்பா இவங்களா? அவங்க இவங்க தான். இந்த எப்படிமா அந்த இது உங்களுக்கு நாலேஜ் யோசனை? இல்லை, சின்ன வயசுலேருந்து எனக்கு கதை எழுதுறதுக்கு ஊக்குவிச்சது எங்கள் டீச்சர் தான். எப்போவுமே சின்ன வயசுலேருந்து என்னோடய எல்லா திறமைகளையுமே டீச்சர் தான் ஊக்குவிச்சிட்டே இருப்பாங்க. எனக்கு அதனால தான் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. எழுதுகை இயக்கத்தினால தான் நான் எழுதினேன். அதுக்கப்புறம் எங்கள் டீச்சரும் ஒரு முக்கியமான காரணம் நான் எழுதுறதுக்கு. தேங்க்யூ. சூப்பருங்க, வாழ்த்துக்களுங்க. இன்னும் மென்மேலும் பல சாதனைகள் புரிய எங்கள் MDN TV சேனல் சார்பாக வாழ்த்துக்களுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. தர்ஷ்னா, நான் SPK மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறேன், 8ஆம் வகுப்பு. நான் அம்மா கூட வந்திருக்கேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு. இன்றைக்கி என் பர்த்டே. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. இவங்களும் ஒரு பேச்சாளர் தான், வளரும் பேச்சாளர். அந்த வகையில் எல்லாருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூம்மா. அவங்க ஏதாவது உங்களோட திறமையை வெளிக்காட்டுற நேயர்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணுறீங்களா? ஏதாவது ஒரு குரல் சொல்லுங்க. ஏதாவது ஒரு திருக்குறள் திடீர்னு கேட்டோன்னே எதுவும் வரல உங்களுக்கு? முடங்கி கிடந்தால் சிலந்தையும் முன்னே அது என்னமோ சொல்லுவீங்க, வெண்ணை வெளித்திரு. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. மை நேம் இஸ் நித்யஸ்ரீ. நான் இப்போ 12th படிக்கிறேன், 12th ஸ்டாண்டர்ட் போகிறேன். எந்த ஊரில் படிக்கிறீங்க? சென்னையில். சரி, இங்கே எந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கீங்க? ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்காக வந்திருக்கேன். அப்படிங்களா? சரி சரி, நல்லா டான்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க? ப்ரொஃபஷ்னல் டான்ஸர் ஆகணும்னு ஆசை. ஓ, வாழ்த்துக்கங்க. தேங்க்யூ. அப்புறம் அவார்டு உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. சரி, உங்கள் டீமோட மறுபடியும் சந்திக்கலாமா? கண்டிப்பாக. சரி, ஏதாவது டான்ஸ் மூவ்மெண்ட் பண்ணுவீங்களா? ஐயோ இல்லை, அப்படியே சிம்பிளா? இல்லை ரொம்ப நர்வஸாக இருக்கேன். ஸ்டேஜில் பண்ணும்போது ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. சரி சரி, தேங்க்யூ ஸோ மச்.